மதுரை கே நகர் பகுதியில் மழலையர் பள்ளியின் பின்புற தண்ணீர் தொட்டியில் விழுந்த 4 வயது குழந்தை உயிரிழப்பு. விளையாடிக் கொண்டிருந்த பொழுது தொட்டிக்குள் விழுந்து பலியான சோகம். தனியார் மழலையர் பள்ளியில் குழந்தை உயிரிழப்பு தொடர்பாக தாளாளர் கைது. ஆசிரியர்கள் 4 பேரையும் கைது செய்து காவல்துறை விசாரணை. முல்லை பெரியாறு அணை பலவீனமாகவும் மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பதால் புதிய அணை கட்டுவதே ஒரே தீர்வு. புதிய அணைக்கான அனைத்து செலவையும் கேரள அரசே ஏற்கும் என உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல். பிரதமர் மோடி தலைமையில் நாளை பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம். பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை. தமிழ்நாட்டில் 7வது முறையாக திமுகவே ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. இதுவரை பார்த்தது பார்ட் 1 தான். 2026 பார்ட் 2 லோடிங் என முதலமைச்சர் பேச்சு. 7வது முறையும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் அமையும். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் பதிலடி. 2026 ஒரே வெர்ஷன் தான், அது ஏடிஎம்கே வெர்ஷன் தான் என இபிஎஸ் எக்ஸ் தள பதிவு. தமிழ்நாட்டின் சாதனைகள் சாதாரணமானது அல்ல. மேலே பாம்பு, கீழே நரி, குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்பு சுவர் என்ற தடைகளை தாண்டி சாதனை படைத்து வருவதாக முதலமைச்சர் உரை. ஆதிக்கம் தீண்டாமையின் அடையாளமாக விளங்கும் காலனி என்ற சொல் இனி அரசு ஆவணங்களில் இருந்து நீக்கப்படும். அரசு ஆவணங்கள் மட்டுமின்றி வழக்கத்திலிருந்தும் நீக்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக திகழ்வதற்கு காவல்துறையே காரணம். வன்முறை வெடிக்க இது என்ன காஷ்மீரா, மணிப்பூரா என கேள்வி. இனி செப்டம்பர் 6ஆம் தேதி காவலர்கள் நாளாக கொண்டாடப்படும். காவல்துறையின் சேவையை பாராட்டி முதலமைச்சர் புதிய அறிவிப்பு. அதிமுக ஆட்சியை ஊர்ந்து தவழ்ந்து என முதலமைச்சர் பேசியதாக அதிமுக உறுப்பினர்கள் அமளி. ஊர்ந்து தவழ்ந்து என யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை என அவையில் முதலமைச்சர் விளக்கம். பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதி ஹசீம் மூசா பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு படை பிரிவில் பணியாற்றியவர் என கண்டுபிடிப்பு. லக்ஷரி தொய்பா அமைப்பிற்கு ஹசீம் மூசாவை பாகிஸ்தான் ராணுவம் அனுப்பியிருக்கலாம் என தகவல். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி பஹல்காம் தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் ஒற்றுமையை நிரூபிக்க சிறப்பு கூட்டம் அவசியம் என பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கடிதம். இந்தியாவுக்கு எதிராக போலி தகவல்களை பரப்பும் பாகிஸ்தான் பத்திரிகையாளர்களின் எக்ஸ் கணக்குகள் இந்தியாவில் முடக்கம். சர்ச்சைக்குரிய வகையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃபின் எக்ஸ் தளத்தை முடக்கியது இந்தியா. ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் தீவிரவாத தாக்குதல் நடத்தலாம் என உளவுத்துறை தகவல். மிக முக்கியமான 48 சுற்றுலா தலங்களை மூடியது மாநில அரசு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சந்தோல் ஆற்றில் அருகே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட குடியிருப்புகள் அகற்றம். வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் பலர் உரிய ஆவணங்களின்றி குடியிருந்தது கண்டுபிடிப்பு.
பாகிஸ்தானின் வரலாற்றை தெரிந்து கொண்டு கிரிக்கெட் வீரர் அஃப்ரிடி பேச வேண்டும். தேவைப்பட்டால் நாட்டிற்காக ரத்தம் சிந்தவும் தயங்க மாட்டோம் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேட்டி. திருச்சி மாவட்டம் திருவலர்சோலையில் உணவகம் நடத்துவதில் 2 ஹோட்டல் உரிமையாளர்களிடையே தகராறு. ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் மாற்றி மாற்றி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. கேரள மாநிலம் வயநாடு வடபகுதியில் தென்பட்ட வெள்ளை மான். வடபகுதியில் சுற்றித் திரிந்த மானை ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள்.